தொழிற்சேர்ந்து எல்லா வேலையும் களத்துல நம்ம கட்சிக்காரங்க அத்தனை பேர் நின்னோம். நம்முடைய தளபதியார் உத்தரவுப்படி எல்லாரும் தனித்து இருந்தாங்க. நம்ம தலைவர் எல்லாரும் ஒன்றிணைவோம், எல்லாத்துக்கும் அரிசி கொடுங்கன்னாரு, எல்லாம் பண்ணோம். அன்னைக்கு ஆரம்பிச்ச ஓடி ஆரம்பிச்ச முதலமைச்சர் ஓடி வேலை செஞ்சுட்டே இருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வு கிடையாது அவருக்கு. செக்ரட்டேரியத்துக்கு தலைமைச் செயலகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட போறாரு. அந்த அளவுக்கு வேலை செஞ்சாரு. அப்பொழுது நம்முடைய ஓராண்டுல முடியும் போது சொன்ன எல்லா பத்திரிகையாரும் சொன்னாங்க, சிறந்த முதலமைச்சர், நல்லா பணி செய்யக்கூடியவர், நல்லா மக்கள் பணி செய்யறாரு அப்படின்லாம் சொல்லும்போது அவர் சொன்னார், மெத்த பணிவோடு சொன்னார். இல்ல நான் சிறந்த முதலமைச்சர் என்பதுக்காக நான் பணி செய்யல. தமிழ்நாடு முதன்மை மாநிலமா வரணும், அதற்காக தான் நான் உழைக்கிறேன். தமிழ்நாடு முதன்மை மாநிலமா வரணும், நம்முடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய பண்பாடு பாதுகாக்கணும், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னு சொன்னார். அதை இன்னைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கார். இன்னைக்கு 5வது ஆண்டு ஒன்றிய அரசின் மத்திய அரசினுடைய அந்த புள்ளி விவரம் சொல்லுது. பார்லிமெண்ட்லயே மத்திய அரசு அறிவிக்குது, இந்தியாவில் உள்ள மாநிலங்களையே முதன்மை மாநிலமா வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. உழைக்கும் மகளிர் அதிகம் வேலை பார்க்கறது தமிழ்நாடு தான். உற்பத்தி திறன் அதிகமா இருக்குது. ஏற்றுமதியில மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில நம்ம முதன்மையா இருக்கோம். பொருளாதார வளர்ச்சி 11.19% சொல்லிட்டு தமிழ்நாடு முதன்மையா இருக்குது. அகில இந்திய அளவில் 6% தான். ஆனா தமிழ்நாடுல 11.19%. அவங்க பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது. 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்கின்றன. இந்த வின்ஃபாஸ்ட் கார் உற்பத்தி நிறுவனம் உங்களுக்கு தெரியும். நீங்க காலையில ஒரு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ணா நகர் ஸ்டாப்ல ஒரு 50 பேர் ஏறுறாங்க. அதே போல நம்ம போல்பேட்டை அந்த ஜங்ஷன் அந்த சிக்னல்ல ஒரு 50 பேர் ஏறுறாங்க. அந்த வாகனம் நம்ம ஊர்க்காரங்க பசங்களை இளைஞர்களை ஏற்றிட்டு போகுது, வின்ஃபாஸ்ட்ல இருந்து வருது. ஆக நம்ம உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தந்தது அந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம். அது மாதிரி அந்த டைடல் பார்க் அதுவும் திறந்தாச்சு. அதுலயே நிறைய இளைஞர்கள் ஐடி படிச்ச பசங்களாம் அங்க வேலை பார்க்கலாம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஒண்ணு வேலை தொடங்கி இருக்கிறாங்க. பசுமை நைட்ரஜன் சொல்லிட்டு ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு. மின் உற்பத்தி நிறுவனங்கள் எத்தனையோ இருக்கு. நம்முடைய நகரை சுற்றி கிராமங்கள்ல நிறைய இருக்கு. நிறைய இப்படி நம்முடைய தொழில் முன்னேற்றத்துல தமிழ்நாட்டுல அவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்க. எல்லா மாவட்டத்திலையும் இந்த முதலீடு வந்திருக்கு. அதுவும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னைக்கு தூத்துக்குடிக்கு அப்படி வரக்கூடாது, எல்லா மாநிலத்திலும் வரணும், எல்லா மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், எல்லா மக்களும் முன்னேறணும்னு சொல்லிட்டு அங்க எல்லாருக்கும் எல்லான்ற அந்த கொள்கையோட நம்முடைய முதலமைச்சர் நல்லாட்சி புரிந்து வருகிறார். அது மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இல்ல பிள்ளைங்க கல்லூரி படிக்கிறதுக்கு புதுமைப்பெண் திட்டமா இருக்கட்டும். அடுத்த வருஷம் உங்க பிள்ளைங்க காலேஜ் சேர்ந்ததும் கல்லூரியிலிருந்து விண்ணப்பிக்க சொல்லியிருங்க. எந்த